இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாண்டியன் ஷோ சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இப்போ கதிர் அண்ட் ராஜியுடைய இம்பார்ட்டன்ஸை கொஞ்சம் நாளைக்கு அதிகரிக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே தெரியுது. ஏன்னா அவங்க தான் இப்போ இந்த பிரிஞ்சிருக்க ஜோடிங்கிறது ஒன்று, அதாவது சேர்ந்திருந்தும் பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்க ஜோடிங்கிறது ஒன்று. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் பேஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இந்த மோதல் காதல் கதை என்றைக்குமே ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எபிசோடில் எடுத்தவொன்னே இப்போ கோமதி கிட்டக்க பாண்டியன் புலம்பி தள்ளிட்டு இருக்காரு. அதாவது என்னன்னா அவருக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா சொந்தக்காரங்களே தேவையில்லை, எனக்கு 3 பசங்க வளர்ந்துட்டானுங்க, அவனுக்கு தான் என்ன பார்த்துப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் அவனுங்க என்ன பார்த்துக்கிறானுங்க. ஆனால் அவனுங்களை போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்க வச்சு பார்த்தது வருத்தமாக இருந்தாலும் கூட அவனுங்க எனக்காக நிற்கிறானுங்கும் போது பரவாயில்ல, சொந்தம் இல்லைன்னா என் பிள்ளைங்க இருக்காங்க எனக்குன்னு தோணுச்சு அப்படின்னு கண் கடங்கி நெகிழ்ந்து பேச, நம்ம மருமகர்களும் ரொம்ப சூப்பர் தான், கிளம்பி உடனே போயிட்டாங்க அங்கேயே நின்ட்டாங்க அப்படின்னு சொல்லி கோமதி சொன்னோடனே, நீ அவனுங்களா பார்த்த மருமகள்களும் சூப்பர் தான், அதே சமயத்தில் பார்த்தா நான் பார்த்த தங்கமையிலுமே அவ்வளோ தூரம் பதறி போய் அந்த குடும்பமே நின்னாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லி அவர் இதுக்கப்புறம் எல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ரொம்ப தலைவலி அதிகமாகிடுச்சு ராஜிக்கு. அவங்க போய் கோமதிக்கிட்ட போய் நான் கொஞ்சம் ஏதாச்சும் ஒரு இது எடுத்து தரீங்களா, ஒரு தைலம் இருக்கா அப்படின்னு கேட்க, நான் எல்லா இடத்துலையும் தைலம் வச்சுருப்பேன், நான் இவரை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சவொடனே எங்கள் வீட்டில் கொடூரமானவனுங்க செவுத்துலேயே போட்டு என் தலையை முட்டுன்னு முட்டினாங்க. அப்போ இருந்து எனக்கு தலைவலி நிற்கவே இல்லை, இப்போ வரைக்கும் தலைவலி இருந்துகிட்டே இருக்குது அப்பப்போ, அதனால தான் ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் நான் வச்சுருப்பேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. இவங்க தைலத்தை போட்டுட்டு இருக்கும் பொழுதே போய் கோமதி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஏன் உன்னை கண்டிப்பாக நீ கல்யாணம் பண்ணியே தீரணும்னு சொல்லி நான் சொன்னேன் அப்படின்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான் அப்படின்னு கதிர்கிட்ட சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க அப்பனும் சித்தப்பனும் சேர்ந்து கொன்னே போட்டிருப்பாங்க, அவ்வளோ மோசமான கொடூரமான ஆளுங்கன்னு தான் அண்ணனுங்களை பற்றியே சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஒரு யோசனையோட உள்ளார போய்ட்டு என்ன சொல்கிறாரு, நீ தரையில் படுக்க வேணாம் மேலே படுங்கிறார், ஏன்னா உனக்கு தலைவலிக்குதில்ல அப்படின்ட்டு. உடனே அவங்களும் சரின்ட்டு மேலே படுக்கும்போது என்ன பண்ணுறாங்க, பில்லோ கவரை தூக்குறாங்க. ஏன் தூக்குற பில்லோ கவரைனா எனக்கு இன்னொருத்தவங்க பில்லோ கவரில் படுக்க பிடிக்காதுங்கிறாங்க. ஏன் நான் படுத்த பெட்டில் படுக்க பிடிக்குது, அந்த பில்லோ கவர் மட்டும் உனக்கு பிரச்சனையாக இருக்கா, கொடு தலையணையா அப்படின்னு மாற்றி தலையணையாக வாங்கிக்கிறாரு. நானாக படுக்க சொன்னேன், சொன்னேன் நீ தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிகிட்டு இருக்க, ஐயோ சாமி தூங்குன்னு தூங்க வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் செந்திலுக்கு உடம்பெல்லாம் வலிக்க இவங்க ஒத்தரம் கொடுத்துட்ருக்காங்க மீனா. அப்போ மயில் சூப்பரில் அப்படின்னா யார், மயில் எங்கே வந்துச்சு அப்படின்னா இல்லை எங்கள் அண்ணி தான், தங்க மயில், எவ்வளோ பாசமாக வந்தாங்க, எப்படி அழுதாங்க அப்படின்னா, ஓ அழுதவங்க நொண்ணி பெருசு, அப்போ நான் பெருசு இல்லையா, இந்த உனக்குலாம் வழிச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பெரிய ரவுடி மாதிரி அங்கே போயிட்டு அடித்த உனக்கே இவ்வளோனா அடி வாங்கினா அவன் கைப்புள்ளைக்கு எவ்வளோ அடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணிருக்காங்க. கிண்டல் பண்ணிட்டு ரொம்ப அவங்க அண்ணியை போட்டு கொஞ்சிட்டு இருக்காதிங்க, அவங்களாம் ஓவர் ஆக்ஷன் பண்ணிருந்தாங்கிறது மீனாவோட பாயிண்ட்டாக இருக்குது. சரி விடுப்பான்னு ஒரு சரியாயிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் இப்போ ராஜி இப்போ கோலம் போட்டுட்ருக்காங்க. கோலம் போட்டுட்டு இருக்கும் போது பாட்டிக்கிட்ட இங்கேருந்து சைகையிலே பேசிகிட்டு இருக்கும் போது நியூஸ் பேப்பர் விழுது. நியூஸ் பேப்பரை எடுத்து கொடுக்குறான்னு குமரவேல் வெளில வந்தவர், இவங்க 2 பேர் இவங்க கோலம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்து வேணுனே வண்டி எடுத்துட்டு அந்த கோலத்தை அழைச்சுடுற மாதிரி மேலே வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு. ஆத்திரத்தோடையும் கடுப்போடையும் அடி வாங்கின வழியோடையும் மேலேருந்து இறங்கி வந்த கதிர் என்ன பண்ணுறாரு, சர்ன்னு சொல்லிட்டு ஒரு முகத்தில் ஓஸ் பைப்பை வச்சு தண்ணி அடிச்சு விட இறங்கி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. திருப்பி சட்டக்காலரை பிடிக்கிறாங்க. பாட்டி இந்த பக்கம் ராஜியும் ஐயோ வந்துட போகிறாங்க, மாமா ஐயோ அப்பா வந்துட போகிறாங்க, தேவையெல்லாம் பிரச்சனையை பெருசாக்காதீங்கன்னு சண்டையை பிரித்து கூட்டு போகிறாங்க. இவங்க கையை பிடிச்சே இருக்காங்க. ராஜி என்ன நினச்சிட்டு இருக்கா, அவனை ரவுடினா நீ ரவுடிமா தான் நடந்துக்கிற, தேவையெல்லாம் மாமா இல்லாத நேரத்தில் ஏன் அந்த பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, விடுதலாம் அப்படின்னா விடுனா நீ தான் முதல்ல விடணும், என் கையை ஏன் பிடிச்சிருக்கேன் இவர் கேட்க, அவங்க ஐயோ அப்படின்னு கையை விடுறத விட இன்றைக்கி எபிசோட் முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க். இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க